ஆவில பலன் கொள்கிறார், ஞானத்தால நிரம்புகிறார். தேவனுடைய கிருபை இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, ஆவியினுடைய பலன் அவருக்கு இருந்தது. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ யோவானுடைய பிறப்பை பற்றி முதல்ல சொல்றார். அடுத்தது யோவானுடைய பிறப்புக்கு அப்புறம் முன்னோடி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்களில், அதாவது இப்போ இதுவரை சொல்லிட்டு வர்றாரு, எது யோவான் பிறந்துட்டாரு. அப்போ யோவானுடையதான பிறப்புக்கும் இயேசுநாதருடைய பிறப்புக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசு தான் மூத்தவர், ஒரு வயதுக்குள்ளாக மூத்தவர், சில மாதங்கள் அவர் மூத்தவர் யோவான். அந்நாட்டில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை வருகிறது. சம்பவம் நடக்குது பாருங்க. சம்பவம், அதாவது ஒரு காரியம் நடைபெறுவதற்கு, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அனுகூலமாக, அதற்கு சாதகமாக இயற்கையின் சம்பவங்கள் நடக்கிறது, சாதகமாக அரசியல் காரியங்கள் சம்பவிக்கிறது. இயற்கை, அரசாங்கத்தின் காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது. அப்போ அகஸ்தியனால் கட்டளையிடப்படுறாங்க. சீரியா நாட்டில் சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த குடிமதிப்பு எழுத வேண்டும். அப்போ இந்த ரெண்டு வார்த்தை என்னத்துக்காக சொல்லப்படுதுன்னா, அகஸ்தியராயினால் எழுதப்பட்டதும் அது சரித்திரத்தில் இருக்குது, சிரேனியோ அப்படின்னு சரித்திரத்தில் இருக்குது. குடிமதிப்பு எழுதும்படி தங்கள் ஊருக்கு போனாருங்க வார்த்தையும் இருக்குது. இது ஒரு சும்மா கட்டுக்கதை அல்ல, நடந்ததான காலகட்டத்தோடு சொல்லப்பட்டு, கட்டுக்கதை அல்ல, காலகட்டத்தின் சொல்லப்பட்டு. அப்போ யோசேப்பும் தாவீதின் வம்சத்தனாக இருந்ததுனால அவனும் அவங்கவங்க ஊரில் பதிவு செய்யணும்னு சொன்னதுனால கர்ப்பவதியான பிள்ளைய நிறை மாத கற்பனை 9 மாதம் அவளை கூட்டிட்டு வர்றாரு. எல்லாம் நடக்குது பாருங்க, நடக்குது. அப்படி நடந்துட்டு வரும்போது அங்கே நாசரேத் ஊர்லேருந்து யூதேயாவுக்கு பெத்லகேம் வர்றான். அப்படி வர்ற நேரத்தில் எருசலேமை ஒட்டி வர்றதுன்னு பெத்லகேம் ஊரு கிட்ட வரும்போது அவளுக்கு பேறுகாலம் நேருகிறது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடம் இல்லாதபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். இதெல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல் கதைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் சேர்த்துருப்போம். இங்கே இருக்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். போகிறாங்க, பிரசங்கம் வருது, இடம் எங்கெங்கே கேட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்க இல்லை, வசனத்தில் கேட்டு பார்த்தாங்க. சத்திரத்தில் இடம் இல்லாதனால பிள்ளையே சுனியில் அப்போ அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. எங்கேயோ கேட்டு பார்த்துருக்காங்க, கிடைக்கல, முன்னெல்ல கிடச்சி வச்சுருக்காங்க. அப்போ இது இதை அவன் நிறுத்திட்டார். அதுக்கு அடுத்த விஷயத்தை சொல்கிறார், முன்ன கிடத்தினால். அப்பொழுது அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில், இந்த பெத்லகேமை ஒட்டினதான அந்த காட்டுக்குள்ளே மந்தையை மேய்ச்சி கொஞ்சம் மேய்ப்பர்கள் காத்துட்டு இருந்திருக்காங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்திருக்கிறார். முதல்ல எலிசபெத்து தேவதூதன், ரெண்டாவது மரியாளிடத்தில் தேவதூதன். இப்போ நமக்கு தெரியும் யோசேப்பிடத்துலையும் தேவதூதன் போனார்ன்றது நமக்கு தெரியும். இப்போ இங்கே யார்கிட்ட வந்திருக்கிறாரு? இந்த தேவதூதன் மேய்ப்பர்களிடத்துல சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அவங்க தேவதூதன் வரும்போது பிரகாசிக்கிறது, ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்
நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு முக்கியமான செய்தி, நல்ல செய்தி சொல்கிறேன். அதாவது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்லை, முழு உலக ஜனத்துக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா, இன்றைக்கு கர்த்தராய் கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்லே, தாவீது ஊர்னா பெத்லகேம்னு அர்த்தம், அங்கே பிறந்திருக்காருன்னு சொல்கிறார். அவரை பற்றி எப்படி அவருடையதான அடைமொழியை பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்கப்பட்ட அந்த நாமம் என்னன்னு சொல்கிறாங்க, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தர் தேவன் தேவனாகிய தேவன், ஆமென், ஸ்தோத்திரம். மேசியா ரட்சகர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார். தேவன் மனிதனாக, ரட்சகராக, நம்ம ராஜாவாக ராஜா ஊரில் பிறந்திருக்கிறாரு. பிள்ளைய துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க பார்ப்பீங்க, அதான் உனக்கு அடையாளங்க. அப்போ அடுத்து மேய்ப்பர் இடத்துலையும் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, லூக்கா தனிப்பட்ட முறையில் விசாரித்திருக்காரு. அவங்கள யாராவது ஒருத்தர் சந்திச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கு அவங்களுக்கெல்லாம். அப்போ உன்னதத்திற்கு தேவனுடைய மகிமையும், அவங்க சொன்ன என்ன வார்த்தை சொல்லிச்சுன்னு கேட்குறாரு. அவங்க சொன்ன வார்த்தையை சொல்கிறாங்க, உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதான்னு சொல்லி தேவனை தூத்திருக்கிறாங்க. யாரு? அந்த தேவ தூதர் அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்போ இயேசு பிறப்பினால தேவன் மகிமைப்படுகிறார். மனிதர்கள் நம்ம பூமியில சமாதானம் உண்டாகுதான். மனுஷர்கள் மேல பிரியம், மனுஷர்கள் மேல தேவனுக்கு கோபம் இருந்தது, இப்ப மனிதர்கள் மேல தேவனுக்கு அன்பு வருது என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்களாம். தேவன் மகிமைப்பட போகிறார். பூமியிலே குழப்பமான அந்த பூமிக்கு ஒரு சமாதானம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிற மனுஷனுக்கு, தேவ கோபாக்கினைக்கு ஆளாக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவனுடைய அன்பு கிடைக்க போகுது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை கிடைக்க போகிறது. பூமியிலே சமாதானம் உண்டாக போகிறது. மனிதர்கள் மேல, ஆமென், ஸ்தோத்திரம், தேவ பிரியம் உண்டாக போகுது. அப்போ தேவர் பரலோகத்துக்கு திரும்ப போயிட்டாங்க. அப்படியே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஐயோ போவோம், இப்பவுமே போய் பார்ப்போம்னு சொல்லி புறப்பட்டு வர்றாங்க. வந்து வேகமாக தீவிரமாக வந்து பார்க்குறாங்க. சொன்ன மாதிரியே பிள்ளை இருக்கிறத பார்க்குறாங்க. பிள்ளைய பார்த்து கும்பிட்டு, அப்பா அது இந்த மாதிரி விஷயம் சொன்னதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி வந்தவங்க, எங்களுக்கு என்ன தெரியும், உண்மையிலே தேவ குழந்தைங்க, இது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகராம். இது தேவன், கர்த்தர்னு சொன்னதுனால தேவன், கிறிஸ்துன்னு சொன்னதுனால இஸ்ரவேலுடைய நம்பிக்கை, ரட்சகர்னு சொன்னதுனால இந்த ரோமா பிடியிலிருந்து, ரோமர்களின் பிடியிலிருந்து ரட்சிப்பார். இவங்க பாவத்திலிருந்து ரட்சிப்பாருங்கிறது உடனே அவங்களுக்கு புரியலை. ரோமர்கள் அடிமைத்தளத்தது. ஆனால் அதில் இயேசுங்கிற பெயருக்கு அர்த்தமே அவர் பாவங்களிலிருந்து தம் ஜனங்களை விடுவிப்பாருங்கிறது தான் ரொம்ப தெளிவான அர்த்தங்கிறது மத்தேயில பார்க்குறோம். ரட்சகர்ங்கிற வார்த்தை சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. மரியாதை இதெல்லாம் தன் மனசில் அப்படியே வைத்துக் கொண்டாலாம். ஓகே, சொன்ன மாதிரியே இது உண்மைதான், அது கர்த்தருடைய பிள்ளை தான். அப்போ எல்லாத்தையும் தேவனை தூச்சிட்டே திரும்ப போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாள் வருது. அப்போ கற்பத்தில் உற்பத்திக்கு முன்னதே தேவனை சொல்லப்பட்டு இயேசுன்னு பேரிடுறாங்க. யோவான் ஏற்கனவே பேரிடப்பட்டிருக்கிறார். இங்கேயும் பேர் என்னன்னு கேட்குறாங்க, இயேசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுங்கிற பேர் அன்னைக்கு இந்த யோவான்கிற பேர் மாதிரி இல்லாமல் இயேசுங்கிற பேர் எல்லாரும் அறியப்பட்ட பேர். யோசுவா அப்படின்னு சொல்கிறது யேசுவா. அப்போ இயேசு பேர் யேசுவா. அப்போ யேசுவா அன்னு பேர் வைக்கிறாங்க. அது தெரிஞ்ச பேர் தான். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பு நாள் வருது. ஆண் பிள்ளை பரிசுத்தம் பண்ணுவதற்கு என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு காட்டு புறாவையும் புறா குஞ்சை பழி செலுத்துறதுக்கு கொண்டு போனாங்களாம். அப்போ என்ன அர்த்தம், வசதியாக இருந்தால் மாடு கொண்டு போயிருப்பாங்க பலி செலுத்த, கொஞ்சம் இதாக இருந்தால் ஆடு கொண்டு போயிருந்திருப்பாங்க, அடுத்து கொண்டு போனால் புறா குஞ்சு. அப்போ இவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகிற அளவுக்கு வசதி உள்ளவங்க இல்லை. சாதாரண நடுத்தர குடும்பத்தை விட அவங்க கொஞ்சம் கீழே தான் இருந்துருக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா புறா குஞ்சுகளை கொண்டு போகிறது. சரி, அப்போ போகும்போது இயேசு அடையாளம் காட்டப்படுறார். இவங்க பள்ளி செலுத்த போயிட்டாங்க. அப்போ சிமியோன்னு ஒரு பேர் கொண்ட ஒரு நீதியும் தேவபக்தி உள்ளதான மனுஷன் எருசலேமில் இருக்கிறார். அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான். அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்போ அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண்பாய். நிச்சயமாக உன் காலகட்டத்தில் நான் என்னுடைய குமாரனை அனுப்ப போகிறேன். அவர் தான் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற அவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவர் வர்றார். கிறிஸ்துன்னு சொன்னால் ஸ்தோத்தரிக்கப்பட்ட. அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவரை நீ காண்பாய்.
அப்போ உனக்கு இஸ்ரவேலின் நம்பிக்கை நீ பார்ப்பாய், அதை பார்க்காம நீ சாக மாட்டாய்ன்னு அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தான். அவன் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆவியில ஏவி ஆலயத்துக்கு வர்றான். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது இன்னைக்கு நீ பார்க்க போறான்னு சொன்ன வார்த்தையின்படி இயேசுங்கிற பிள்ளை முறைமையின்படி செய்வதற்கு ஒரு தாயும் தகப்பனும் ஒரு சாதாரண ஒரு மக்களாக வந்து அடிச்சுறாங்க. அப்பா அம்மாவும் பிள்ளைய கையில், அம்மா கையில் வச்சுருக்காங்களோ அப்பா கையில் வச்சுருக்காங்களோ அப்படி கூப்பிட்டு வர்றாரு. அப்படி வரும்போது அவன் அந்த குழந்தைய கையில் வாங்குறான். வாங்கி ஏந்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா, கர்த்தாவே உமக்கு நன்றி, இந்த குழந்தைக்காக உமக்கு நன்றி அப்பா சொல்லிட்டு இப்போ வார்த்தையின்படியே அடியனை சமாதானத்தோடு போகிறான். அவன் எதையோ சொல்கிறான், அது எழுதி வச்சுருக்கேன். அந்த அம்மா எனக்கு தெரிலங்க, எங்களுக்கு என்னென்னவோ சொல்கிறார். நான் இப்போ சமாதானத்தோடு நான் சாக போகிறேங்கிறார் அவரு. ஏன்னா புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இவர் தான், இப்படி ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை இவர் தான், சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ண முடிய ரட்சண்யம் இவர் தான், ரட்சகர் இவர் தான். நான் பார்த்தேன் என்ன சொல்றாரு, புறஜாதிகளுக்கு ஒளி, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல், இஸ்ரவேலுக்கு மகிமை, அதுவும் தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல். உம்முடைய ரட்சிப்பு ரட்சகரை என் கண்கள் கண்டது, ரட்சகரை கண்டது, ரட்சிக்க போகிறவனை கண்டது. மிக முக்கியமான வார்த்தை. புறஜாதிகள்னு சொன்னாலே வேதனை பாவம், ஆட்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். புறஜாதிகளுக்கு ஒளியானவர், உலகின் ஒளியானவர் அவர் தான். இஸ்ரவேலர்களுடைய மகிமை, இனி இது இஸ்ரவேலருக்கே தனி மரியாதை. இவர் பிறந்ததுனால இஸ்ரவேலர்களுக்கே ஒரு மகிமை. அடுத்தது ரட்சகரை, ரட்சண்யத்தை கண்டேன், அந்த ரட்சகரை கண்டேன்னு சொல்லி அவன் கண்டேன் என் கண் கூளிர அப்படின்னு பாடுறார். அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. யோசேப்பும் அவங்க அம்மாவும். யோசேப்பும் தாயார், இயேசுவின் தாயார். அப்போ சிமியோனோட ஆசீர்வதித்து அவங்க 2 பேரும், அம்மா நீங்கள் வச்சு அப்பா அநேகருடைய இறுதிய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் அநேகர் எழுந்திருப்பதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரம்மா. இவர் இப்படி விசேஷித்த ஒரு மகிமையின் ரட்சகரம்மா, நீ உன் வயிற்றுல பிறந்தது. ஆமாம், இவர் பெருமை உள்ளவர்களை தாழ்த்த போகிறாருமா. அவன் மாய்மாலக்காரர்கள் எல்லாம் இவர் வெளியரங்கமாக்க போகிறாருமா. சிந்தனையில் ஒன்றும் மாமன் சோத்திரம், செயலில் ஒன்றுமா இருக்கிறவர்களையும் அவன் சிந்தனையில் ஒன்றும் வாயில் ஒன்றுமா பேசுகிறவங்களை எல்லாம் அடையாளம் காட்ட போகிறாருமா. ஆனால் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது இப்படி உன் ஆத்துமா ஒரு பட்டயம் உருவி போகுமா. அதாவது இவரால் உனக்கும் ஒரு வேதனை வருமா, வாங்க இறுதியத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்மா சந்தோஷமா பிள்ளைய திரும்ப கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ஆலயத்துக்குள்ளே போனால் அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, அன்னாள் ஒரு அம்மா. அந்த அம்மா பானுவேலின் குமாரத்தி. அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி, ஆசேர் கோத்திரத்தை சார்ந்தவர். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம், சின்ன வயசுல கல்யாணம் கட்டிருக்கிறாங்க. 7 வருஷம் புருஷனோடு இருந்திருக்கிறார். அவள் அப்புறம் அதிக வயது சென்றவள், ஏறக்குறைய அப்போ விதவியாக இருந்த மறுமணம் பண்ணிக்கல, ஏறக்குறைய 84 வயது. அப்போ நீண்ட காலம் அவள் அங்கே இருக்க தேவாலயத்திலேயே தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறத இரவும் பகலும் உபவாசித்து, ரொம்ப ஒன்றும் சாப்பிட்றதுலாம் ரொம்ப கிடையாது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். 3 வார்த்தை உபவாசித்து நேரத்தை தேவ சமத்தில் செலவழித்தார், ஜெபம் பண்ணினால், ஆராதனை செய்ய. உபவாசம் அப்படிங்கிறது அது ஒரு ஒழுங்கு. அதாவது உபவாசம் சொன்னால் நான் இன்னைக்கு உபவாசம் அதனால் அதிகமாக பேச மாட்டேன், இன்னைக்கு உபவாசம் அதிகமாக நான் வெளியூர் போக மாட்டேன், இப்போ நான் இன்னைக்கு உபவாசம் அதனால் நான் அப்படின்னு சொல்லி அது ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க போல. அந்த அம்மாவும் அந்த நேரம் கர்த்தரை புகழ்ந்து இந்த குழந்தைய பார்த்த உடனே எருசலேம் மீட்பு யாவருக்கும் பார்த்து, எம்மா நம்ம நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நாம் எல்லாம் எதிர்பார்த்த கிறிஸ்து இவர் தான், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற கிறிஸ்து இவர் தான். அந்த அம்மாவும் 2வதாக ஒரு வேலிடேட் பண்றாங்க, 2வதாக அம்மா அவரை உறுதிப்படுத்துறாங்க. எல்லாம் நடந்து அப்புறம் நியாயப்பிரமாணப்படி சகலத்தையும் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அநேகருக்கு இந்த பிள்ளை ரொம்ப இது போகவும் நிறைய பேர் சந்தோஷமாக அந்த குழந்தைய மற்ற எல்லா குழந்தையும் பார்க்குறத விட இந்த குழந்தை ஒரு விசேஷித்தமான இதில் இருந்துச்சான். அப்படியே திரும்பி வர்றாங்க. ஆவியில பலன் கொண்டார், ஞானத்தினால் நிறைந்தார், தேவனுடைய கிருபை அவர் மேலே இருந்துச்சு. ஒரு 3 வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் சில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 3 வார்த்தை. ஆவியில பலன் கொள்கிறார், ஞானத்தால் நிரம்புகிறார், தேவனுடைய கிருபை இருந்துச்சு,
ஞானம் இருந்துச்சு, ஆவியினுடைய பலன் அவருக்கு இருந்துப்பாங்க. அப்போ எல்லாம் போகிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் 40ஆம் வருஷத்துலேருந்து 41ஆம் வருஷம்னா 12 வருஷம் தாண்டி நடக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறம் இயேசுவை முதல் முறையாக சபைக்கு அந்த ஆலயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஆலயத்தில் போனால் அந்த 12 வயசில் சொல்லப்படுது. அவன் அதாவது அவன் நியாயப்பிரமாணத்தின் மகன் என்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்படும். 12 வயசில் நியாயப்பிரமாணத்திலாம் மனப்பாடமாக படித்து அவர் வந்திருக்கிறார். அப்போ அங்கே அந்த பண்டிகை முடிந்து அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கு. பண்டிகை முறைமையின்படி எருசலேம் போனாங்க. பண்டிகை முடிஞ்சு திரும்பி வர்றாங்க. இயேசு எருசலேமில் இருக்கிறார். இது அப்பாவுக்கு தெரியல. அங்கே இருப்பார்னு நினச்சாங்க. தேடினாங்க, கிடைக்கல. பிறகு வந்தாங்க, ஆலயத்தில் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அவர் ஆலயத்தின் குருமார்களோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பயங்கரமான ஞானம். அவர் கேட்குற கேள்விகளும், அவர்களுக்கு அந்த கேள்விகள் பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தடுமாறுகிறதும், அதற்கு இவர் பதில் சொல்லுகிறதும், அதை கேட்டு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது உண்மைதான் ஆச்சரியப்படுகிறதுமான காரியங்களை பார்க்கலாம். அப்பவுமே அந்த குழந்தை அநேகரால் இது ஒரு தெய்வ குழந்தைன்னு சொல்லுகிற அளவுக்கு அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எங்கெல்லாம் உன்னை தேடினப்பா, ரொம்ப வருத்தமாக ஏன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், எதுக்கு வருத்தப்படுறீங்க? நான் என் பிதாவுக்கு அடுத்தவில் இருக்க வேண்டாமா? அம்மாவுக்கு அது புரிஞ்சிருச்சு. என் பிதாவுக்கு அடுத்த, நான் தேவனுக்கு அடுத்தவில் நான் இருக்க வேண்டாம். அம்மாவை பார்த்து சொல்கிறார், நான் ஏன் நான் தேவன் எனக்கு என்ன வேலை வச்சுருக்காரு அதுதான் நான் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வார்த்தை உணர்ந்து கொள்ளல. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்புறம் அங்கேருந்து அடியே போகிறார். நேர தாயார் சங்கம் எல்லாம் மனசு வச்சுக்கிட்டாங்க. எஸ் போனால் இங்கே ஒரு 4 வார்த்தை சொல்லப்படும். ஞானத்தில் சரீர வளர்த்தி அதான் வளர்த்தியில் அந்த சரப்பிரமான வளர்த்தி, ஞானம் ஞானவளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவு. இன்னொரு வசனம் அங்கே பார்த்தோம் அல்லவா? எத்தனாம் வசனத்தில் பார்க்குறோம்? 40வது வசனத்தில் பார்க்குற பாருங்க. ஆமென். ஆவியில் பலன் கொண்டு, பரிசுத்த ஆவியில் பலன் கொண்டு, ஆவியில் பலன் கொண்டு, வல்லமை உள்ளவராய், பலன் ஞானத்தில், சரீர வளர்ச்சியில், அதான் பலன் தேவ கிருபையில், மனுஷ தயவில் வளர்த்தெடுத்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சிறு வயது முதலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் அடையாளம் கண்டார். நம்ம இயேசுவினுடைய வாழ்க்கை பாருங்க. அதாவது அவர் ஆரம்பம் முதலே அவர் அதாவது என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு மனுஷன் மரித்தார், ஆமாம், ஏதோ ஒரு மனுஷன் மரித்து போன மனுஷன் மேலே எழுதப்பட்ட கதை அல்ல. அவர் பிறக்கும் முன்பதாகவே நடந்த சம்பவத்திலிருந்து எழுதிட்டே வராரு. பிறந்த 8 நாளில் நடந்த சம்பவங்கள் எழுதுகிறாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை அவர் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா 30 வயதில் நடந்த சம்பவத்தை 3ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.